வெல்கம் டு ஸ்ரீநிதி க்ரூஷே. இந்த வீடியோவில் டெடி பியர் க்ரூஷேடால் ரிமைனிங் வீடியோ பார்ப்போம். அடுத்து நோஸ் பண்ணுறது பார்க்க போகிறோம். மேஜிக் சர்க்கிள், மேஜிக் சர்க்கிள்குள்ளே 6 சிங்கிள் க்ரூஷே, சிக்ஸ் சிங்கிள் க்ரூஷே முடிஞ்சிருச்சு. நீ டெய்ல் எண்டை புல் பண்ணி இதை ஒரு சர்க்கிளாக பண்ணிக்கிறேன். அடுத்த ரோவில் ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் 2 ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. இந்த ரோவில் மொத்தம் 12 ஸ்டிச்சஸ் இருக்கும். அடுத்த ரோவில் 1 சிங்கிள் க்ரோஷே 1 இன்க்ரீஸ் இப்படி ஆல்டர்னேட்டிவாக போட்டுக்கோங்க. இந்த ரோவில் மொத்தம் 18 ஸ்டிச்சஸ் இருக்கும். அடுத்த ரோவில் ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் 1 ஸ்டிச்சஸ், அதே 18 ஸ்டிச் மெயின்டைன் பண்ணிக்கிறோம். எயிட்டீன் ஸ்டிச்சஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்த ஸ்டிச்சில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா ஃபினிஷிங் கொஞ்சம் ரவுண்டாக ஈவனாக இருக்கும். அதுக்காக கொஞ்சம் லென்த் விட்டு கட் பண்ணிக்கோங்க. இதை வச்சு தான் நம்ம ஹெட்டோட தைக்க போகிறோம். அடுத்து நோஸ்க்கும் மவுத்துக்கும் இங்கே ஷேப் கொடுத்துக்க போகிறோம். ஒரு பிளாக் யானை டேப்பஸ்ட்ரி நீடில் எடுத்துக்கிறேன். ஒயிட் யான்லாம் கீழே இருக்க மாதிரி வச்சு ஸ்டார்ட் பண்ணோன்னா நமக்கு ஸ்டிச்சஸ்க்கு நடுவில் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும். ஃபஸ்ட் ரோவை விட்டுருங்க. ஃபஸ்ட் ரோவை விட்டுட்டு அதுக்கு மேலே இருக்கிறதுல ஒரு ஹோலில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க.
அடுத்த ரோவில் பார்த்திங்கன்னா நம்ம யான் இன்சர்ட் பண்ணியிருக்க ஹோலுக்கு மேலே இங்கிட்ட ஒரு ஹோல் இங்கிட்ட ஒரு ஹோல் இருக்கும். ஏன்னா நம்ம இந்த ரோலில் ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் 2 ஸ்டிச் போட்டிருக்கோம். அந்த ஸ்டிச்சுக்கு லெஃப்ட் சைடில் 1 ரைட் சைடில் 1 சொல்லிட்டு 4 ஸ்டிச்சஸ் சேர்த்து எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு லெஃப்ட் எண்டில் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இன்சர்ட் பண்ணிவிட்டு திருப்பியும் ரைட் எண்டில் வெளியே எடுத்துக்கிறேன். அடுத்து நம்ம அந்த சென்டரில் திருப்பியும் இன்சர்ட் பண்ணிக்கிறோம். திரும்ப லெஃப்ட் ஹேண்டில் பேக்லேருந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு ரைட் ஹேண்டில் பின்னாடி இன்சர்ட் பண்ணிக்கிறோம். அடுத்து இன்பிட்வீனில் 2 ஹோல் இருக்கு இல்லையா, அந்த 2 ஹோல் வழியாகவும் யான் வெளியே எடுத்து திருப்பியும் சென்டர் வழியாக உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கிறோம். நோஸ் ரெடி ஆயிடுச்சு. யான் கொஞ்சமாக லென்த் விட்டுட்டு கட் பண்ணிக்கிறேன். ஸோ நீடில் புல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து மவுத் ஷேப் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த சென்டர் ரோக்கு அடுத்த ரோவில் இந்த ஸ்டிச்சில், அதாவது சென்டர் ரோக்கு அடுத்த ரோவில் இந்த ஸ்டிச்சில் நம்ம பின்னாடி இருந்து யான் இன்சர்ட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு நேராக ஆப்போசிட்டில் திருப்பி பின்னாடி இன்சர்ட் பண்ணிக்கணும். இந்த பிளாக் யானை பொசிஷனில் ஹோல்ட் பண்ணுறதுக்காக நம்ம திருப்பியும் அந்த பிளாக் பொசிஷனில் வச்சுட்டு நீடில் இன்சர்ட் பண்ணி திருப்பியும் அதே ஹோல் வழியாக பின்னாடி எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்த நோஸோட எண்டில் நீடில் இன்சர்ட் பண்ணி திருப்பியும் கீழே சென்டர் வழியாக ஒரு லைன் மாதிரி வர்றதுக்காக பின்னாடி எடுத்துக்க போகிறோம். நம்ம நோஸ் பீஸ் ரெடி ஆயிடுச்சு. ரிமைனிங் இருக்க பிளாக் யானை நம்ம நாட் போட்டு செக்யூர் பண்ணிக்க போகிறோம். நம்ம ஹெட்டில் இந்த நோஸ் இந்த பொசிஷனில் வரும். அடுத்து ஸ்டொமக் பேட் பார்க்கலாம். ஒரு ஸ்லிப் நாட், செயின் 4, ஃபர்ஸ்ட் லூப் விட்டு செகண்ட் லூப்பில் 3 சிங்கிள் க்ரோஷே, ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷேல ஸ்டிச் மார்க்கர் மாட்டிக்கிறேன். அடுத்த செயினில் 1 சிங்கிள் க்ரோஷே, லாஸ்ட் செயினில் அகைன் 3 சிங்கிள் க்ரோஷே. நம்மளோட மிடில் செயினில் திருப்பியும் இந்த சைடு ஒரு சிங்கிள் க்ரோஷே. ரோ 1 முடிஞ்சிருச்சு. இங்கிட்ட 3, 3, 6, 7, 8 ஸ்டிச்சஸ் இருக்கும் இந்த ரோவில். அடுத்த ரோவில் ஃபஸ்ட்டு 3 ஸ்டிச்சஸில் 2 சிங்கிள் க்ரோஷே பண்ணிக்க போகிறோம் ஒவ்வொரு ஸ்டிச்லேயும்.
4th ஸ்டிச்சில் 1 single crochet. அடுத்த 3 ஸ்டிச்சஸில் திருப்பியும் ஒவ்வொரு ஸ்டிச்லையும் 2 single crochet. லாஸ்ட் ஸ்டிச்சில் 1 single crochet. இந்த ரோல மொத்தம் 14 ஸ்டிச்சஸ் இருக்கும். அடுத்த ரோ ஃபஸ்ட்டு 6 ஸ்டிச்சஸில் 1 single crochet 1 increaseன்னு ஆல்டர்னேட்டிவாக பண்ணிக்க போகிறோம். செவன்த் ஸ்டிச்சு நம்மளோட மிடில் ஸ்டிச்சு, அதில் 1 single crochet. அடுத்த 6 ஸ்டிச்சஸில் மறுபடியும் 1 single crochet 1 increaseன்னு ஆல்டர்னேட்டிவாக பண்ணிக்க போகிறோம். லாஸ்ட் ஸ்டிச்சு 14th ஸ்டிச், அதில் 1 single crochet. இந்த ரோவில் மொத்தம் 20 ஸ்டிச்சஸ் இருக்கும். இன்னும் 1 ரோ இருக்கு. அடுத்த ரோவில் ஃபஸ்ட்டு 9 ஸ்டிச்சஸில் 1 single crochet 1 increase 1 single crochet இப்போ 3 ரிப்பீட் பண்ணிக்க போகிறோம். டென்த் ஸ்டிச் மிடில் ஸ்டிச்சில் 1 single crochet. அடுத்த 9 ஸ்டிச்சஸில் மறுபடியும் 1 single crochet 1 increase 1 single crochet 3 ரிப்பீட் பண்ணிக்க போகிறோம். லாஸ்ட் ஸ்டிச் மிடில் ஸ்டிச்சில் 1 single crochet. இந்த ரோவில் மொத்தம் 26 ஸ்டிச்சஸ் இருக்கும். முடிஞ்சிருச்சு. அடுத்த ஸ்டிச்சில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த இதை நான் முடிச்சுக்கிறேன்.
கொஞ்சம் ஈவனாக ஃபினிஷிங் இருக்கும். அதுக்காக கொஞ்சம் லென்த் விட்டு கட் பண்ணிக்கோங்க. இதை வச்சு தான் நம்ம பாடியோட தைக்க போகிறோம். இது நம்ம டெடி பியரில் இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் வரும். அடுத்து இயர்ஸ் பார்ப்போம். இயர்ஸ் வந்து 2 கலர் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம், பிங்க் அண்ட் ஒயிட்டு. ஃபஸ்ட்டு பிங்க்கில் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு மேஜிக் சர்க்கிள், மேஜிக் சர்க்கிள்குள்ளே 6 சிங்கிள் குரோஷே, சிங்கிள் குரோஷே முடிஞ்சிருச்சு. டெய்ல் எண்டை புல் பண்ணி நான் சர்க்கிள் பண்ணிக்கிறேன். செகண்ட் ரோவில் ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் 2 ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். ஒரு ஸ்டிச் போட்டிருக்கேன், நான் ஸ்டிச் மார்க்கர் மாட்டிக்கிறேன். செகண்ட் ஸ்டிச்சை கம்ப்ளீட்டாக முடிக்காதீங்க. இந்த ஸ்டேஜில் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இதில் ஒயிட் யான் நம்ம பண்ண போகிறோம். ஒயிட் யான் எடுத்து அதில் ஒரு ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. இதை தான் நம்ம இயரில் அடுத்து புல் பண்ண போகிறோம். அந்த செகண்ட் ஸ்டிச்சில் 2 லூப்பில் விட்டு இந்த ஸ்லிப் நாட்டை புல் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டிச் ஒயிட் கலரில் கண்டினியூ பண்ண போகிறோம். நம்ம இந்த ரோவில் 2 ஸ்டிச் தான் ஒயிட் கலர் வச்சு பண்ண போகிறோம். ஸோ அடுத்த ஸ்டிச்சில் 2 ஸ்டிச் ஒயிட் கலரில். இந்த ஸ்டேஜில் நம்ம பிங்க் ஆட் பண்ண போகிறதெல்லாம் புல் பண்ணுறதும் திருப்பியும் ஒயிட்டே புல் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம கலர் சேஞ்ச் பண்ணுறோம். கலர் சேஞ்ச் பண்ணும்போது ஒயிட் யானை கீழே விட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே பிங்க் யானை புல் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டிச்சில் 2 ஸ்டிச் பிங்க் கலரில். ரிமைனிங் 3 ஸ்டிச்சஸ்லேயும் அதே மாதிரி 2 ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. இந்த ரோவில் மொத்தம் 12 ஸ்டிச்சஸ் இருக்கும். அடுத்த ரோவில் 1 சிங்கிள் குரோஷே 1 இன்க்ரீஸ் இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 1 சிங்கிள் குரோஷே, அடுத்த ஸ்டிச்சில் 2 சிங்கிள் குரோஷே. ஃபஸ்ட்டு சிங்கிள் குரோஷே பண்ணியாச்சு. செகண்ட் சிங்கிள் குரோஷே ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இதில் கலர் சேஞ்ச் பண்ண போகிறோம். பிங்க்கு கீழே விட்டுட்டு ஒயிட்டை மேலே எடுத்துக்கோங்க. அந்த 2 லூப்புக்குள்ளே ஒயிட் யானை புல் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த ஸ்டிச்சஸ் ஒயிட்டில் கண்டினியூ பண்ணுறோம். 4 ஸ்டிச்சஸ் பண்ண போகிறோம். அடுத்த ஸ்டிச்சில் 1 சிங்கிள் குரோஷே, அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் 2 சிங்கிள் குரோஷே, அடுத்த ஸ்டிச்சில் அகைன் 1 சிங்கிள் குரோஷே. இதுக்கடுத்து கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஒயிட்டை கீழே வச்சுட்டு பிங்க்கை மேலே புல் பண்ணிக்கிறோம். அடுத்த ஸ்டிச்சில் 2 சிங்கிள் குரோஷே, அடுத்த ஸ்டிச்சில் 1 சிங்கிள் குரோஷே, அடுத்த ஸ்டிச்சில் 2 சிங்கிள் குரோஷே, one single crochet, 2 single crochet,
1 single crochet, last 2 single crochet. இந்த ரோல மொத்தம் 18 ஸ்டிச்சஸ் இருக்கும். அடுத்த ரோல 1 single crochet, 1 increase, 1 single crochet இந்த மாதிரி 3 ரிப்பீட் பண்ணிக்க போறோம். 1 single crochet, 1 increase, அடுத்து 1 single crochet. இதில் நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். பிங்க் யானை கீழே வச்சுட்டு ஒயிட் யானை மேலே எடுத்துக்கோங்க. பிங்க் யானை புல் பண்ணிட்டா அந்த ஸ்டிச் கொஞ்சம் டைட் ஆகிக்கிறோம். ஒயிட் யானில் 1 single crochet, அடுத்த ஸ்டிச்சில் 2 single crochet, one single crochet, இன்னொரு 1 single crochet. அதுக்கடுத்து நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். ஒயிட் யானை கீழே வச்சுட்டு பிங்க் யானை மேலே புல் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டிச்சில் ஒரே ஸ்டிச்சில் 2 single crochet, அடுத்த ஸ்டிச்சில் 1 single crochet. இந்த மாதிரி 3 ரிப்பீட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ஸ்டிச்சில் 1 single crochet. இந்த ரோல மொத்தம் 24 ஸ்டிச்சஸ் இருக்கும். அடுத்த ரோல டிக்ரீஸ் பண்ண போகிறோம். 1 single crochet, 1 decrease, 1 single crochet இந்த மாதிரி நம்ம ரிப்பீட் பண்ணிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் 1 single crochet, அடுத்து 1 decrease, அடுத்து 1 single crochet. இதில் ஹாஃப்ல நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். பிங்க் யானை கீழே வச்சுட்டு ஒயிட் யானை மேலே எடுத்துக்கோங்க. one single crochet, one decrease, single crochet, again 1 single crochet, அதுக்கடுத்து நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். ஒயிட் யானை கீழே வச்சுட்டு பிங்க் யானை மேலே எடுத்துக்கோங்க. இந்த ரோ தான் நமக்கு இயர் வந்து லாஸ்ட் ரோ. ஸோ அடுத்து வந்து நம்ம பிங்க் ஸ்டிச்சஸ் போடும்போது இந்த ஒயிட் கலர் யானோட எண்டை வந்து செக்யூர் பண்ணிக்க போகிறோம். ஒரு டிக்ரீஸ், ஒயிட் யானோட சேர்த்து நான் எடுத்துக்கிறேன். இதுக்குள்ளே இந்த ஒயிட் யானை வச்சுட்டு அதோட சேர்த்து புல் பண்ணிக்க போகிறோம். அடுத்து 1 single crochet, அடுத்து 1 single crochet. இது வரைக்கும் டெய்லன் செக்யூர் பண்ணது போதுமானது. நான் அதை கட் பண்ணிக்கிறேன். ரிமைனிங் ஸ்டிச்சஸ் இதே பேட்டர்ன் ரிப்பீட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ஸ்டிச்சில் 1 single crochet.
முடிஞ்சிருச்சு. நம்ம கொஞ்சம் லென்த் விட்டு யான் கட் பண்ணிக்கோங்க. இதை வச்சு தான் நம்ம ஹெட்டோட தைக்க போகிறோம். ஒயிட் கலர் பார்ட் சென்டரில் வர மாதிரி வச்சு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்படி தான் இருக்கும் நம்மளோட இயர். அண்ட் இது நம்மளோட செகண்ட் இயர். நம்ம ஹெட்டில் இப்படி வச்சு டச் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் அசம்பிளி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹெட்டு பாடியோட ஸ்டிச் பண்ண போகிறோம். ரெண்டு இந்த பொசிஷனில் தான் இருக்கும். இது வந்து சைட்லலாம் ஃப்ரண்ட்டும் பேக்கும் வந்து கொஞ்சம் சிமெட்ரியாக இருக்காங்கிறத பார்த்துக்கோங்க. நாம் தைக்கும் போது அதே பொசிஷனில் மாறாமல் இருக்கிறதுக்காக நான் பால் பின்ஸ் மாற்றிக்கிறேன். சைடில் ஒன்று, பேக் சைடு ஒன், அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் ஒன்று. கீழே இருக்க பாடியில் இருக்க அந்த த்ரெட்டுக்குள்ளே விட்டு நான் வந்து ஹெட்டில் சொருகிறேன். இப்போ இந்த பொசிஷன் மாறாமல் இருக்கும் நம்ம தைக்கும் போது. டேப்பஸ்ட்ரி நீடில் பாடியோட டெய்லை மாட்டிக்கிறேன். நம்ம பாடியோட லாஸ்ட் எண்ட் வந்து இந்த இடத்துல இருக்குது. அதுக்கு நேராக ஹெட்டில் வந்து எங்கே ஹோல் இருக்கோ நான் அதில் தான் இன்சர்ட் பண்ணிக்க போகிறேன். அந்த ஹோலில் நீடில் இன்சர்ட் பண்ணிட்டு இம்மீடியட்டாக அடுத்த இருக்க ஹோலில் நான் வெளியே எடுத்துக்க போகிறேன். இப்போ நம்ம யான் வெளியே எடுத்து அந்த ஹோல்க்கு ஹெட்டில் இருக்க அந்த ஹோல்க்கு நேராக பாடியில் வந்து இந்த ஸ்டிச்சு தான் இருக்குது. ஸோ அதில் இருக்க பால் பின் நான் எடுத்துக்கிறேன். அதில் தான் நம்ம அடுத்து வந்து யான் இன்சர்ட் பண்ண போகிறோம். பாடியில் வந்து நம்ம சிம்பிளாக நேரில் வெளியிலேருந்து உள்ளே மட்டும் இன்சர்ட் பண்ணிக்கிறோம். அடுத்த ஸ்டிச்சு ஹெட்டில் போடும்போது லாஸ்ட்டாக வந்து நம்ம யான் வெளியே வந்திருக்குல்ல அதே ஹோல் வழியாக இன்சர்ட் பண்ண போகிறோம். இன்சர்ட் பண்ணி அதுக்கு அடுத்த ஹோல் எங்கே வந்து நம்ம பாடி ஹெட்டை டச் பண்ணிகிட்ருக்கோம் அந்த ஹோல் வழியாக வெளியே எடுத்துக்கிறோம். யான் நல்லா டைட்டாக புல் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஸ்டிச்சஸ்லாம் வெளியே தெரியாமல் ஹெட்டும் பாடியும் சேமாக இருக்க மாதிரி தெரியும். இனி இதே மாதிரி தான் பாடியில் ஒன் டைம் ஹெட்டில் ஒன் டைம் அந்த மாதிரி மாற்றி மாற்றி நம்ம ஸ்டிச்சஸ் ரிப்பீட் பண்ணிக்க போகிறோம். பால் பின் இருக்க பொசிஷனில் ஸ்டிச்சஸ் வரும்போது பால் பின்னை ரிமூவ் பண்ணிக்கோங்க. முடிஞ்சிருச்சு. நம்ம ஃபஸ்ட்டு இந்த பொசிஷனில் இருந்தால் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். திருப்பி அதே பொசிஷனில் நான் இன்சர்ட் பண்ணி வெளியே எடுத்துக்கிறேன். இதுக்கடுத்து நம்ம யான் செக்யூர் பண்ணணும்.
அதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு பக்கத்தில் இருக்க ஒரு ஹோலில் இன்சர்ட் பண்ணி பின்னாடி எடுத்துக்கிறேன். இந்த ஹோல்லேருந்து வர யான் அடுத்து இந்த பொசிஷனில் எங்கே போகுதோ அந்த ஹோல்குள்ளே நம்ம இன்சர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த யானை ஃபாலோ பண்ணி நம்மளோட யானுமே அதே பொசிஷனில் வச்சுக்க போகிறோம். ஆப்போசிட்டில் வெளியே எடுத்துக்கிறேன். இந்த யானை நல்லா புல் பண்ணிட்டோன்னா அதே பொசிஷனில் அந்த ப்ரீவியஸில் இருக்க அதே யான் பொசிஷனில் இருக்கும். நமக்கு வந்து இந்த புதுசாக நம்ம யான் வச்சது தெரியாது. வெளியே யானை ஒட்ட வெட்டிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹேண்ட்ஸ் அட்டாச் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஹேண்ட்ஸ்க்கு தேவையான காட்டன் ஃபில்லிங் வச்சுக்கிறேன். ஹேண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க. கடைசி காட்டன் வைக்க வேணாம். ஏன்னா அந்த நம்ம ஹேண்ட் அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சு தான் வந்து தைக்க போகிறோம். கடைசி காட்டன் இருந்தால் நம்மளால் தைக்க முடியாது. ஹேண்டில் மொத்தம் 8 ஸ்டிச்சஸ் இருக்குது. அதை நம்ம ஃபோல்ட் பண்ணி வச்சு இங்கே தைக்கும்போது மொத்தம் 4 ஸ்டிச்சஸ் வரும். நம்ம நீடில் வந்துட்டு 2 ஸ்டிச்சஸாக சேர்த்து தான் விடுவோம். இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி 2 ஸ்டிச்சஸும் சேர்த்து தான் எடுத்துப்போம். ஸோ அந்த 4 ஸ்டிச்சஸ் இங்கே தைக்கும்போது நமக்கு 5 ஹோல்ஸ் தேவைப்படும். நமக்கு எந்த இடத்துல ஹேண்ட் வேணும்னு சொல்லி ஒரு அப்ராக்சிமேட்டாக பார்த்துட்டு அதில் சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. 5 ஸ்டிச்சஸ்க்கு இங்கே 2 ஸ்டிச்சஸ் இங்கே 2 ஸ்டிச்சஸ் தேவைப்படும். நமக்கு இந்த ஸ்டிச்சிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அந்த இடத்துல நான் ஒரு பால் பின் மாட்டிக்கிறேன். ஹேண்டோட டெய்லரில் டாப்பஸ்ட்ரி நீடில் மாட்டிக்கிறேன். நம்ம மார்க் பண்ணி வச்சு அந்த ஹோலில் இன்சர்ட் பண்ணிவிட்டு இமீடியட்டாக அடுத்த ஹோலில் வெளியே எடுத்துக்கிறேன். ஹேண்டு ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ பேக் லைனில் ஒரு ஸ்டிச்சு, ஃப்ரண்ட் லைனில் ஒரு ஸ்டிச்சு, ரெண்டுக்கும் சேர்த்து நம்ம இன்சர்ட் பண்ணிக்கணும். திருப்பி பாடியில் இன்சர்ட் பண்ணும்போது நம்மளோட லாஸ்ட்டாக வந்து எந்த ஸ்டிச் வழியாக நம்மளோட யான் வெளியே வந்ததோ அதே ஹோல் வழியாக நம்ம திருப்பி இன்சர்ட் பண்ணிவிட்டு அடுத்த ஹோல் வழியாக வெளியே எடுத்துக்கிறோம். ஹேண்டில் இன்சர்ட் பண்ணும்போது ஃப்ரண்ட்டில் இருக்க லைனில் செகண்ட் ஸ்டிச்சு, பேக்கில் இருக்க லைன்லேயும் செகண்ட் ஸ்டிச்சு. எந்த ஹோல் வழியாக யான் வெளியே வந்ததோ அந்த ஹோல்லே இன்சர்ட் பண்ணிவிட்டு அடுத்த ஹோலில் வெளியே எடுத்துக்கிறோம். அடுத்த ஹேண்டில் ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் தேர்ட் ஸ்டிச்சு. பாடியில் இன்சர்ட் பண்ணி அடுத்த ஸ்டிச்சில் வெளியே எடுத்துக்கிறோம். இப்போ ஹேண்டில் போட போகிறது ஃபைனல் ஸ்டிச். ஸோ 4th ஸ்டிச் ஃப்ரண்ட், 4th ஸ்டிச் பேக்கில் இன்சர்ட் பண்ணுறோம். பாடியில் லாஸ்ட் ஸ்டிச் எங்கேருந்து எந்த ஹோல்லேருந்து யான் வந்துச்சோ அதில் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் எடுத்துக்கிறேன். இப்போதைக்கு இந்த யான் கட் பண்ண வேணாம். நம்ம அடுத்த ஹேண்ட் போட்டுட்டு அதோட சேர்த்து நாட் போட்டுக்கலாம். செகண்ட் ஹேண்ட் எடுத்து அதில் நான் காட்டன் ஃபில்லிங் பண்ணிக்கிறேன். ஹேண்ட் ஸ்டிச் பண்ணுற எடுத்து மார்க் பண்ணிக்கிறேன். இது சென்டர் பாயிண்ட்டு. இங்கிட்ட 2 ஸ்டிச்சஸ், இங்கே 2 ஸ்டிச்சஸ் பண்ணுவோம் 5 ஸ்டிச்சஸ்க்கு. இந்த ஸ்டிச்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். டாப்பஸ்ட்ரி நீடில் மாட்டிக்கிறேன் ஹேண்டுக்குலாம். நம்ம மார்க் பண்ணி வச்சுருந்த ஸ்டிச்லேருந்து 2 ஸ்டிச் கழித்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். யான் இன்சர்ட் பண்ணியாச்சு. இனி ஃபஸ்ட் ஹேண்ட் பண்ண மாதிரியே ஹேண்டில் ஒரு ஸ்டிச், பாடியில் ஒரு ஸ்டிச்சுன்னு மாற்றி மாற்றி பண்ணிக்க போகிறோம். ஹேண்டில் லாஸ்ட் ஸ்டிச் இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ பாடியில் எந்த ஹோல்லேருந்து லாஸ்ட் ஸ்டிச் எடுத்தோமோ அதில் இன்சர்ட் பண்ணி ஆப்போசிட்டில் எடுத்துக்கிறேன்.
ஃபஸ்ட்டு ஹேண்டோட யான் முன்னாடி இருக்குது, செகண்ட் ஹேண்டோட யான் பின்னாடி இருக்குது. 2 யானையும் ஏதாவது ஒரு சைடு கொண்டு போகணும். நான் இதவே ஆப்போசிட் சைடு கொண்டு போகிறேன். ஆப்போசிட் சைடு கொண்டு போகும்போது ஏதாவது ஒரு த்ரெட்டை ஃபாலோ பண்ணி அந்த த்ரெட்டோடு சேர்த்தே நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொண்டு போயிடும். அப்போ வந்து த்ரெட்டும் கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், அதே நேரம் நமக்கு வந்து யானும் வெளியே தெரியாது. ப்ரீவியஸ் ஃபஸ்ட் ஹேண்டோட த்ரெட் எந்த இதில் இருக்கோ அதே ஹோல் வழியாக இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு ஆப்போசிட்டில் யான் வெளியே தெரியலை. இப்போ இந்த இடத்துல நம்ம நாட் போட்டு செக்யூர் பண்ணிக்க போகிறோம். நாட் போட்டுட்டோன்னா நம்மளோட கை பிரிஞ்சு வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. பக்கத்தில் இருக்க ஏதாவது ஒரு ஹோல் வழியாக ஹூக் இன்சர்ட் பண்ணிவிட்டு எங்கே நாட் இருக்கோ அந்த ஹோல் வழியை வெளியே எடுத்துக்கிறோம். அப்புறம் அந்த நாட்டோடு சேர்த்து நம்ம உள்ளே புல் பண்ணிட்டோன்னா டெடி பியருக்குள்ளே அந்த நாட் போயிடும், நமக்கு வெளியே தெரியாது. ஸோ ஃபினிஷிங்கும் நீட்டாக இருக்கும், அதே நேரம் ஹேண்ட்ஸும் செக்யூர்டாக இருக்கும். அடுத்து ஸ்டொமக் பேட் இந்த பொசிஷனில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். பொசிஷன் மாறாமல் இருக்க பால் பென்ஸ் மாட்டிக்கிறேன். பால் பென்ஸ் மாட்டும்போது அது பின்னாடி வந்து நம்ம கையை குத்தாத மாதிரி பார்த்துக்கோங்க. பால் பென்ஸ் மாட்டும் போதே ஸ்ட்ரைட்டாக மாட்டாமல் இந்த ஒரு ஸ்லாண்டிங்கில் மாட்டிக்கோங்க. இந்த ஸ்லாண்டிங்கில் மாட்டிங்கன்னா நமக்கு பின்னாடி வந்து குத்தாது. ஸோ இப்போ பொசிஷன் மாறாமல் இருக்கும். எந்த இடத்துல ஸ்டொமக் வந்து பாடியை டச் பண்ணிகிட்ருக்கோம் அந்த இடத்துல நான் இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து ஸ்டிச் வரையும் எடுத்துக்கிறேன். அடுத்து ஸ்டொமக் பேடில் ஒரு ஸ்டிச்சில் இன்சர்ட் பண்ணிவிட்டு நான் வெளியே எடுத்துக்கிறேன். ஸ்டொமக் பேடில் நம்ம எல்லா ஸ்டிச்சஸ்லேயுமே வந்துட்டு ஸ்டிச் பண்ணணும்னு தேவையில்லை. நம்ம இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நான் ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணியிருக்கேன். பாடியோடு அது அட்டாச் ஆகிற அளவுக்கு இருந்தால் போதும். ஒரு ஸ்டிச் ஸ்கிப் பண்ணி கூட பண்ணிக்கோங்க. பாடியில் இன்சர்ட் பண்ணி அடுத்து ஸ்டொமக் பேட் இந்த சைடு இருக்கும், அந்த சைடு வந்து நீடில் வெளியே எடுத்துக்கிறோம். நீடில் வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த பொசிஷனில் பக்கத்தில் இருக்க ஸ்டிச் வழியாக நம்ம இன்சர்ட் பண்ணிக்குவோம். ஸோ நடுவில் இருக்க ஸ்டிச்சஸ்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸ்டொமக் பேடில் ஒரு ஸ்டிச் ஸ்கிப் பண்ணி போகும்போதும் கேப் இருக்கிறது ஆப்வியஸாக தெரியாது. பாடியில் ஒரு ஸ்டிச், ஸ்டொமக் பேடில் ஒரு ஸ்டிச், இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக மாற்றி மாற்றி அந்த ஒரு சர்க்கிள் ஃபுல்லாக போட்டுக்கோங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ண பாயிண்ட் வந்துச்சு, அதில் இன்சர்ட் பண்ணி ஆப்போசிட்டில் வெளியே எடுத்துக்கிறோம். வெளியே எடுத்து சிசர் வச்சு ஒட்ட வெட்டிக்கோங்க. ஸ்டொமக் பேட் அட்டாச் பண்ணியாச்சு. அடுத்து மவுத் அட்டாச் பண்ண போகிறோம். மவுத் வந்து இருக்க சைஸோடு கொஞ்சம் இப்படி ஸ்ட்ரிங் பண்ணி தான் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். நடுவில் வந்து காட்டன்ஸ் ஃபில்லிங் வச்சுப்போம். அந்த மவுத்தோட சர்க்கிளோட எண்ட்லேருந்து வந்திருக்க அந்த ஒயிட் யான் வச்சு தான் நம்ம தைக்க போகிறோம். அதை தவிர மீதி எல்லா யானையுமே நம்ம வந்து நாட் போட்டுட்டு கட் பண்ணிடலாம். ஒரு பிளாக் யானையும் ஒயிட் யானையும் ஒரு சைடு வச்சுருக்கேன், இன்னொரு சைடு வந்து ஒரு பிளாக் யான் மட்டும் வச்சுருக்கேன். ரெண்டையும் சேர்த்து நாட் போட்டுக்க போகிறோம். நாட் போட்டதுக்கப்புறம் ரிமைனிங் யான் கட் பண்ணிடுங்க.
மவுத்தோட பொசிஷன் பால் பின் வச்சு மாட்டிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கீழே ஒரு பால் பின் மாட்டிக்கிறேன். மேலே வந்துட்டு நம்மளோட மவுத் வந்து ஆக்சுவலாக இந்த பொசிஷன் வரைக்கும் இருக்கணும். அப்படி இல்லாமல் நான் அதை வந்து ஒரு ஸ்டிச் இறக்கி மாட்டிக்கிறேன். அப்போ கொஞ்சம் ப்ரொஜெக்டடாக இருக்கும் மவுத்து. இந்த பொசிஷனில் வர வேண்டியதை நான் ஹெட்டில் ஒரு லைன் கீழே இறக்கி மாட்டிக்கிறேன். அதே மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட்டுமே கொஞ்சம் ஷ்ரிங்க் பண்ணி நான் மாட்டிக்கிறேன் பால் பின்ஸ். சைட்லேயும் மவுத் இருக்க வேண்டிய பொசிஷனில் இல்லாமல் கொஞ்சம் உள்ளே தள்ளி நான் பால் பின் மாட்டிக்கிறேன். அப்போ மவுத் நல்லா ப்ரொஜெக்டடாக இருக்கும். டெய்ல் எண்டில் டாப்பஸ்ட்ரி நீடில் மாட்டிக்கிறேன். ஒயிட் யான் எண்ட் ஆகிற பொசிஷனுக்கு நேராக நான் ஹெட்டில் இன்சர்ட் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டிச் வழியாக எடுத்துக்கிறேன். மவுத்தில் அடுத்த ஸ்டிச்சில் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஹெட்டில் இருந்து எந்த ஸ்டிச் வழியாக நம்ம வெளியே யான் எடுத்தோமோ அதே ஸ்டிச்சில் நான் திருப்பி ஹெட்டில் இன்சர்ட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த ஹோல் வழியை வெளியே எடுத்துக்கிறேன். பால் பின்ஸ் இருக்கிறதுனால பொசிஷன் மாறாமல் இருக்கும். மவுத்தில் ஒரு ஸ்டிச்சு ஹெட்டில் ஒரு ஸ்டிச்சு இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஃபுல்லாக போட்டுக்கோங்க. டுவர்ட்ஸ் த எண்டில் நம்ம காட்டன் ஃபில்லிங் ஆட் பண்ணிக்கலாம். தச்சிட்டு இருக்கும் போதே நம்மளோட நோஸ் மேலேயும் மவுத் கீழேயும் கரெக்டான பொசிஷனில் இருக்காங்கிறத அப்பப்போ என்ஷூர் பண்ணிக்கோங்க. எண்டு கிட்ட வந்துட்டோம். இந்தளவுக்கு கேப் இருக்கும்போது அந்த கேப்பில் நம்ம காட்டன் ஃபில்லிங்ஸ் வச்சுப்போம். காட்டன் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் ரிமைனிங் ஸ்டிச்சஸை கண்டினியூ பண்ணிப்போம். திருப்பி நம்ம ஸ்டார்ட் பண்ண பொசிஷனுக்கே வந்துட்டோம். இந்த பொசிஷனில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதில் நீடில் இன்சர்ட் பண்ணி ஆப்போசிட்டில் வெளியே எடுத்துக்கோங்க. யானை ஒட்டை வெட்டிக்க வேண்டிதான். அவ்வளோதான், நம்ம மவுத் அண்ட் நோஸ் அட்டாச் பண்ணியாச்சு. அடுத்து இயர்ஸ் அட்டாச் பண்ண போகிறோம். இயர்ஸ் அட்டாச் பண்ணும்போது லைட்டாக இந்த மாதிரி பெண்ட் பண்ணி தான் அட்டாச் பண்ணுவோம். இயர்ஸ் அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி இயர்ஸ்குள்ளே இருக்க யான் எல்லாத்தையுமே நம்ம நாட் போட்டுட்டு கட் பண்ணிக்க போகிறோம், நோஸில் பண்ண மாதிரியே. இயர்ஸ் பொசிஷன் எப்படி இருந்தால் கரெக்டாக இருக்கும்னு நாங்கள் பால் பின் மாட்டி வச்சுருக்கேன். எந்த பொசிஷனில் இருக்குன்னு இப்போ பார்ப்போம். டாப்பில் சென்டரில் இருந்து 1 2 3 தேர்ட் லைனில் நான் இங்கே மாட்டியிருக்கேன்.
நம்ம இந்த சைடு 1 2 3 தேர்ட் லைனில் இந்த சைடு நான் வந்து இயரோட ஸ்டார்டிங் பால் பின் மாட்டியிருக்கேன். ரெண்டு சைடுமே தேர்ட் லைனில் தான் இருக்குது. இதுக்கும் இருக்க கேப் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பால் பின்னில் இருந்துட்டு 1 2 3 4 5 மொத்தம் 5 கேப் இருக்குது. 5 ஸ்டிச்சஸ் 5 ரோஸ் கழித்து அடுத்த பால் பின் மாட்டியிருக்கேன். இந்த சைடும் அதே மாதிரி தான் 5 ரோஸ் கழித்து நான் அடுத்த பால் பின் மாட்டியிருக்கேன். இயரோட லாஸ்ட்டில் மொத்தம் 18 ஸ்டிச்சஸ் இருக்கும். அதை நம்ம ஹாஃபாக மடிக்கும் போது இந்த சைடு 9 அந்த சைடு 9 ஸ்டிச்சஸ் இருக்கும். 9 ஸ்டிச் இருக்கிறத நம்ம 5 ரோஸில் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். அப்போ நம்மளோட கர்வேச்சர் கரெக்டாக கிடைக்கும். ஃபஸ்ட்டு லெஃப்ட் இயர் ஸ்டிச் பண்ணிப்போம். டெய்ல் எண்டு நான் டேப்பஸ்ட்ரி நீடில் மாட்டிக்கிட்டேன். இயரில் எந்த ஸ்டிச்சில் யான் முடியுதோ அது பக்கத்தில் நான் ஹெட்டில் இருக்க ஹோலில் இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்மளோட பால் பின் இருக்க பொசிஷனில் நான் வெளியே எடுத்துக்கிறேன். அடுத்த ஸ்டிச் இயரில் போடணும். பேக் டு ஃப்ரண்ட் இன்சர்ட் பண்ணிக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். பேக்கில் ஒரு ஸ்டிச் ஃப்ரண்ட்டில் ஒரு ஸ்டிச் ரெண்டையும் சேர்த்து நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இயரில் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் இயரோட எண்டு எங்கே வந்து ஹெட்டை டச் பண்ணிகிட்ருக்கோம் அந்த இடத்துல இன்சர்ட் பண்ணிவிட்டு ஆப்போசிட்டில் நம்ம பால் பின் வச்சுருக்கோம்ல அந்த ஹோல் வழியாக வெளியே எடுத்துக்க போகிறோம். அந்த எண்ணில் இன்சர்ட் பண்ண மாதிரி இந்த எண்ட்லேயும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 ஸ்டிச்சஸ்குள்ளேயும் இன்சர்ட் பண்ணிக்க போகிறோம். இந்த ஸ்டிச்லேருந்து நம்ம யான் வெளியே எடுத்திருக்கோம். இது வந்து ஏருக்கு உள்ளே வருது. ஏருக்கு வெளியே வர மாதிரி அதுக்கு பக்கத்து ஸ்டிச்சில் நம்ம திருப்பியும் வந்து நீடில் இன்சர்ட் பண்ணிப்போம். நீடில் இன்சர்ட் பண்ணி ஆப்போசிட்டில் ரேண்டமாக ஒரு பொசிஷனில் ஃபஸ்ட்டு வெளியே எடுத்திருக்கேன். அடுத்து கரெக்டாக எந்த பொசிஷனில் எடுக்கணுமோ அதில் எடுத்துப்போம். டாப்லேயும் பாட்டம்லேயும் ஸ்டிச்சஸ் போட்டதுனால ஏரோட பொசிஷனை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இனி இன்பிட்வீன் இருக்க ஸ்டிச்சஸ் மட்டும் தான் நம்ம தைக்கணும். அடுத்து நம்ம ஏரோட சென்டர் பொசிஷனில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். எந்த ஹோல் வழியாக ஹெட்லேருந்து வெளியே எடுத்துருக்கோமோ அதே ஹோல் வழியாக திருப்பி நீடில் இன்சர்ட் பண்ணி நான் அந்த பொசிஷனில் வெளியே எடுத்துக்க போகிறேன். எந்த இடத்துல சென்டர் ஆஃப் த இயர் டச் பண்ணிகிட்ருக்குங்கிறத ஒரு லைட்டாக மார்க் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நம்ம வந்து நீடில் வெளியே எடுக்கணும். நம்ம ப்ரீவியஸாக யான் வெளியே எடுத்திருந்த அந்த இடத்துல வந்து யான் தெரியலையா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க ஒன் டைம். அடுத்து இயரில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். இயரில் இன்சர்ட் பண்ணுற ஒவ்வொரு டைமே ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 ஸ்டிச்லேயுமே இன்சர்ட் பண்ணிட்டோமான்னு பார்த்துக்கோங்க. நான் இப்போ இந்த ஸ்டிச்சில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே சேர்த்து பார்த்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 ஸ்டிச்சில் இன்சர்ட் பண்ணியாச்சு. இனி அந்த இயரில் எந்த ஸ்டிச்சில் இன்சர்ட் பண்ணியிருக்கோமோ அதுக்கு பக்கத்தில் ஹெட்டில் வந்து நான் இன்சர்ட் பண்ணி பக்கத்து ஹோல் வழியாக எடுத்துக்கிறேன். இயரில் அடுத்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். முன்னாடி விடும்போதே நான் ஃப்ரண்ட்டில் இன்சர்ட் பண்ணியிருக்கேன் கன்ஃபார்ம் பார்த்துக்கிட்டேன். பின்னாடி பேக் சைடும் கரெக்டாக இன்சர்ட் ஆயிருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லா டைமும் இன்சர்ட் பண்ணிட்டே வாங்க இயரில் தைக்கும் போது. அடுத்து இயரில் பேக் டு ஃப்ரண்ட் போகிறோம். பேக் சைட் ஸ்டிச்சில் இன்சர்ட் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட் சைடில் இன்சர்ட் ஆகலை. அது கரெக்டாக வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கிற லைனும் இன்சர்ட் ஆகிற மாதிரி பார்த்து செக் பண்ணி வந்துட்டிங்கன்னா ஃப்ரண்ட்டும் பேக்கும் தனித்தனியாக நமக்கு ஃபினிஷிங்கில் தெரியாது. திருப்பி நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்கு வந்துட்டோம்.
இயரோட எண்ணில் இந்த கார்னரில் டாப்பில் இருந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அப்போனா இயர் நல்லா ஃபிக்ஸடாகவும் இருக்கும், நம்ம ஸ்டிச்சு ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த எண்ணில் இன்சர்ட் பண்ணிட்டு இன்னும் ஆப்போசிட் எண்ணில் வெளியே எடுத்துக்கோங்க இயரில். நம்ம செகண்ட் ரோ ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம், சென்டர்லேருந்து எண்டு வரைக்கும். இனி டாப்பில் இருந்து சென்டர் வரைக்கும் ஸ்டிச் பண்ணணும். இது வரைக்கும் பண்ண மாதிரி இயரில் இன்சர்ட் பண்ணும்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டும் சேர்ந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அண்டு ஹெட்டில் ஒன் டைம் இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஃபுல்லாக ஸ்டிச்சஸ் பண்ணிவிடுங்க. ஃப்ரண்ட்டில் இருக்க ஸ்டிச்லேயும் கரெக்டாக வந்துருச்சு. இதோட நம்ம ஃபினிஷ் பண்ணிப்போம். ஃபஸ்ட் ஆஃபும் ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. நான் ஹெட்டில் இன்சர்ட் பண்ணி பேக் சைடில் ஒரு இடத்துல எடுத்துக்கிறேன். இப்போதைக்கு இந்த யான் கட் பண்ண வேணாம், இது இப்படியே இருக்கட்டும். நம்ம இன்னொரு இயரும் முடிச்சதுக்கப்புறம் அதோட நாட் போட்டு கட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி நம்ம செகண்ட் இயரையும் ஸ்டிச் பண்ணிடுவோம். மார்க் பண்ணி வச்சுருக்க பொசிஷன்ஸ்லாம் கரெக்டாக இருக்குது. டெய்ல் அண்ட் டேப்பஸ்ட்ரி நீடில் மாட்டிட்டேன். நம்ம இயரில் வந்து ஸ்டிச் முடிகிற இடத்துலேருந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஹெட்டில் இன்சர்ட் பண்ணி பக்கத்தில் நீடில் இருக்க பொசிஷனில் எடுத்துக்கிறேன். இயரோட டாப்பில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டையும் சேர்த்து இன்சர்ட் பண்ணிக்கிட்டாச்சு. ஹெட்டில் இன்சர்ட் பண்ணி ஆப்போசிட்டில் எடுத்துக்கிறேன் எண்டில். அதே மாதிரி பாட்டம்லேயும் நம்ம வந்துட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலேயுமே வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறோம். டாப் அண்ட் பாட்டம் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து நான் ஹெட்டில் இன்சர்ட் பண்ணி ரேண்டமாக ஒரு பொசிஷனில் எடுத்துக்கிறேன். ரேண்டம் பொசிஷன்லேருந்து சென்டரில் எடுத்துக்கிறேன். நம்ம வந்து இயரில் சென்டரை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அடுத்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே செக் பண்ணி இன்சர்ட் பண்ணுங்கள். திருப்பியும் சென்டர்லேருந்து நான் டாப்பு கொண்டு வந்துக்கிறேன். இந்த இயர் ஃப்ரண்ட் டு பேக் நான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். ப்ரீவியஸ் இயர் மாதிரி ஃபஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் ஸ்டிச் பண்ணல. இயரில் ஒரு ஸ்டிச், ஹெட்டில் ஒரு ஸ்டிச், இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக ஃபுல்லாத்தையும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த இயரோட எண்ட் பொசிஷனுக்கு வந்துட்டோம். திருப்பி நீடில் வந்துட்டு ஹெட்டில் இன்சர்ட் பண்ணி ப்ரீவியஸ் இயர் எங்கே எந்த ஹோல் வழியாக வெளியே வந்திருக்கோம் அதே ஹோல் வழியாக வெளியே எடுத்துக்கிறோம். டூ இயர்ஸும் கரெக்டாக பொசிஷனில் இருக்குது. பின்னாடி யான் ரெண்டையும் நாட் போட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம இயர்ஸ் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும். பக்கத்து ஹோலில் ஹூக் இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த நாட்டை வந்துட்டு உள்ளே புல் பண்ணிக்கோங்க. பெடிகியருக்கு இயர் ஸ்டிச் பண்ணியாச்சு. நான் ஐஸ் மட்டும் பண்ண வேண்டியிருக்கு. எந்த பொசிஷனில் ஐஸ் வந்து கரெக்டாக இருக்கும்னு நான் சும்மா பால் பின் குத்தி வச்சுருக்கேன். அந்த பொசிஷனில் ஐஸ் ஸ்டிச் பண்ணிக்குவோம். ஒரு பிளாக் யானில் டேப்பஸ்ட்ரி நீடில் மாட்டி எடுத்துக்கிறேன். ஒரு 30 சென்டிமீட்டர் லென்த்தில் எடுத்துக்கோங்க பிளாக் யான்.
ஃபஸ்ட்டு நீடில் சைடில் ஏதாவது ஒரு பொசிஷனில் இன்சர்ட் பண்ணிவிட்டு நமக்கு ஐஸ் வர வேண்டிய ஸ்டிச்சில், அந்த ஸ்டிச்சுங்கிறது அந்த ஒரு ஸ்கொயர் மாதிரி இருக்குல்ல, அந்த ஸ்கொயர் தான் ஒரு ஸ்டிச்சுன்னு சொன்னேன். அந்த எந்த ஐஸ் வேணுமோ அதில் பாட்டம் லெஃப்ட் கார்னரில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு நேராக டாப்பில் இன்சர்ட் பண்ணிவிட்டு பாட்டம் ரைட்டில் வெளியே எடுத்துக்க போகிறோம். ஒரு ஸ்கொயரில் ஃபஸ்ட்டு கீழே வந்து லெஃப்ட் கார்னரில் இன்சர்ட் பண்ணிக்கிட்டோம். அடுத்து மேலே இன்சர்ட் பண்ணிவிட்டு பாட்டம் ரைட்டில் எடுத்துக்க போகிறோம் வெளியே. அடுத்து அந்த ஸ்கொயரோட டாப் ரைட் கார்னரில் இன்சர்ட் பண்ணிவிட்டு பாட்டம் லெஃப்டில் ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ணோம்ல அந்த இதிலே திருப்பியும் வெளியே எடுத்துக்கோங்க. அடுத்து டயக்னலாக இன்சர்ட் பண்ண போகிறோம். டாப் ரைட்லாம் இன்சர்ட் பண்ணிவிட்டு பாட்டம் ரைட்டை வெளியே எடுத்துக்கோங்க. அடுத்து இந்த கிராஸ் பண்ண போகிறோம். அடுத்து லெஃப்ட் டாப்பில் இன்சர்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட் பாட்டமில் வெளியே எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ஒன் லைன், அடுத்து மேலே ஒன் லைன். இந்த சைடில் இருக்க லைன் ரொம்ப டைட்டாக புல் பண்ணிட்டேன், ஸோ சரியாக தெரியல. நம்ம அதை திருப்பி போட்டுப்போம். ஐஸ் பண்ணும்போது எப்போயுமே யானை டைட்டாக புல் பண்ணிக்காதீங்க, இல்லைன்னா அந்த லைன் தெரியாது. ஒரு ஐ முடிச்சாச்சு. அடுத்து இன்னொரு ஐ ஸ்டார்ட் பண்ணிப்போம். ஃபஸ்ட் டைம் மாதிரியே அந்த ஸ்கொயரோட பாட்டம் லெஃப்ட் கார்னரில் நம்ம ஃபஸ்ட்டு வெளியே எடுத்துக்கிறோம். ஒரு ஸ்கொயர் ஒரு எக்ஸ், இதுதான் நம்ம ஐ ஸ்டிச்சாக போடுறோம். லெஃப்ட் டாப்பில் இன்சர்ட் பண்ணி ரைட் பாட்டம் வெளியே எடுத்துக்கிறோம். ரைட் டாப்பில் இன்சர்ட் பண்ணி திருப்பியும் லெஃப்ட் பாட்டமில் வெளியே எடுத்துக்கிறோம். அடுத்து டயகனல் லைன்ஸ் ட்ரா பண்ணிக்க போகிறோம். அடுத்து ஸ்கொயரில் கீழே ஒன் லைன், மேலே ஒன் லைன். ரெண்டு ஐஸ்லேயும் பிளாக் பார்ட் முடிஞ்சிருச்சு. இனி பிளாக் யான் ரெண்டையும் பின்னாடி கொண்டு வந்து நாட் போட்டுப்போம். ஐஸோட பிளாக் பார்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்து ஒயிட் யான் டேபஸ்ட்ரி நீடில் எடுத்துக்கோங்க. சைட்லேருந்து இன்சர்ட் பண்ணிக்க போகிறோம். ரைட் சைடில் இருக்க ஐயோட பாட்டம் லெஃப்ட் கார்னரில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த நீடில் வந்து டாப் ரைட் கார்னரில் இன்சர்ட் பண்ண போகிறோம். இன்சர்ட் பண்ணிவிட்டு
இமீடியட்டாக நீடில் பாட்டம் ரைட்டில் வெளியே எடுத்துக்க போகிறோம். ஒயிட் யானுக்கு உள்ளே, இந்த ஒயிட் யானுக்கு உள்ளே விட்டுட்டு ஒயிட் யானுக்கு வெளியே திருப்பியும் அதே ஹோலில் இன்சர்ட் பண்ண போகிறோம். அப்போது ஒயிட் யான் ஒரு கர்வ் மாதிரி கரெக்டாக பொசிஷனில் ஹோல்ட் ஆகிருக்கும். செகண்ட் ஐக்கும் அதே மாதிரி ரிப்பீட் பண்ணிக்க போகிறோம். இந்த ஐயில் ரைட் பாட்டம்லேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். அடுத்து லெஃப்ட்டு டாப்பில் இன்சர்ட் பண்ணிப்போம். இன் பிட்வீன் பாட்டம் லெஃப்டில் நீடில் வெளியே எடுத்துக்கிறோம். நீடிலுக்கு வெளியே ஒயிட் யான் இருக்கணும். அப்போ தான் அந்த கர்வேச்சர் பொசிஷன் கரெக்டாக ஹோல்ட் ஆகும். ஒயிட் யானுக்கு வெளியே திருப்பியும் அதே ஹோல் வழியவே நீடில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அவுட் சைடில் வர ஒயிட் பார்ட் முடிஞ்சிருச்சு. இனி அந்த ஒயிட் கலர் யான் வச்சுட்டு ஐ ஷேடோ மாதிரி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நீடில் ஐயோட சென்டர் வழியாக இன்சர்ட் பண்ணிக்கோங்க. வெளியே எடுத்த பொசிஷன்லேருந்து ஒரு சின்ன லைன் மாதிரி போட்டுக்க போகிறோம். பிளாக் யானுக்கு உள்ளே மட்டும் நம்ம நீடில் இன்சர்ட் பண்ணிக்கிறோம். ஹெட்டுக்குள்ளே நான் இன்சர்ட் பண்ணல. திருப்பி ஒயிட் யான் வெளியே எங்கே வந்திருக்கோ அந்த ஹோலுக்கு நான் எய்ம் பண்ணுறேன். அந்த வழியில் நீடில் வெளியே எடுத்துகிட்டு திருப்பியும் அதே லைன் வந்து நம்ம ஒயிட் யான் வச்சு ட்ரா பண்ணிக்க போகிறோம். ஒரு லைனுக்கு மேலே இன்னொரு லைன். இந்த லைன் வரைஞ்சதுக்கப்புறம் நம்ம நீடில் திருப்பியும் வந்துட்டு ஹெட்குள்ளே இன்சர்ட் பண்ணி ரேண்டம் பொசிஷனில் வெளியே எடுத்துக்கலாம். ஒரே இடத்துல நான் டபுள் லைன் போட்டிருக்கேன். அதே மாதிரி நம்ம இன்னொரு ஐலையும் ரிப்பீட் பண்ணிக்க போகிறோம். ஒயிட் யானை ஒரு லைன் மாதிரி கொண்டு வந்து திருப்பியும் பிளாக் யானுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஹெட்டுக்குள்ளே இன்சர்ட் பண்ண வேண்டியதில்லை. பிளாக் யான்லேயே ஒரு லைன் மாதிரி பிளாக் யானுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி திருப்பியும் ஒயிட் யான் ஃபஸ்ட் ஸ்டார்ட் ஆன பொசிஷனுக்கு வந்துக்கிறோம். திருப்பி அந்த ஒயிட் லைனுக்கு மேலே இன்னொரு லைன் வர மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு நீடில் இப்போ ஹெட்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கிறோம். ஐஸோட ஒயிட் பார்ட் முடிஞ்சிருச்சு. இனி பின்னாடி கொண்டு வந்து நாட் போட்டுக்கலாம். டெடி பியருக்கு ஐப்ரோஸ் ஆட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு டேப்பஸ்ட்ரி நீடில் பிளாக் யான் எடுத்திருக்கேன். இந்த ஐ ஸ்டார்ட் ஆயிருக்குல அதுக்கு நேராக 1 2 3 ரோஸ்க்கு மேலே வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிக்கிறோம். 3 ரோஸ்க்கு மேலே ஐக்கு நேராக இருக்க அந்த ஸ்டிச்சில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்டிச் கழிச்சு கீழே இன்சர்ட் பண்ணிக்கிறோம். யான் இன்சர்ட் பண்ணது 1 2 அதுக்கு நேராக கீழே வந்துட்டு நம்ம திருப்பியும் உள்ள நீடில் இன்சர்ட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி தான் அடுத்த ஐலையும் ஐக்கு நேராக 3 ரோஸ்க்கு மேலே இந்த இடத்துல வர மாதிரி நம்ம இன்சர்ட் பண்ணிக்க போகிறோம். இன்சர்ட் பண்ணியாச்சு. யான் இன்சர்ட் பண்ண ஹோல் வந்து 1 2
அதுக்கு நேராக கீழே திருப்பியும் பேக் சைடு செட் பண்ணிக்க போகிறோம். ரிமைனிங் த்ரெட்டை பின்னாடி கொண்டு போய் நாட் போட்டு கட் பண்ணியாச்சு. அவ்வளோதான், நம்மளோட டெடி பியர் ரெடி. Thanks for watching. Happy crocheting.